வெல்கம் டு சொல்ல துடிக்குது மனசு. அந்தரங்கம் புனிதமானதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் அந்தரங்கமான பல விஷயங்கள் இருக்கும், நிறையா ரகசியங்கள் இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் எப்போ வெளிச்சத்துக்கு வரும்னா சிக்கல்கள் ஏற்படும் போது தான். அதே மாதிரி தாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு வந்திருக்கிற எஸ்தருடைய வாழ்க்கையிலையும் பல இன்னல்களும் பல சிக்கல் இருக்கு. ஆனால் அதையெல்லாம் மீறி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு அவங்க வந்ததே பல தடைகளை மீறி தான். ரொம்ப தைரியமாக தன்னுடைய வாழ்க்கையோட அந்தரங்கத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எஸ்தர் இன்னைக்கு முன் வந்திருக்காங்க. அவங்கள இப்போ சந்திக்கலாம். தன்னுடைய மனசில் இருக்கிறத ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறதுக்காக நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க எஸ்தர். சொல்லுங்கள் எஸ்தர், உங்களுக்கு எந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு? 2010 இந்த வருஷம்தான், பிப்ரவரி மாதம். பிப்ரவரி மாதமா? யார் உங்களுடைய கணவர்? எங்கள் மாமா பையன். சொந்தத்திலே தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? ஆமாம். வேறு யாருமே பார்க்கல? இல்லை, அவர் மட்டும்தான். ஏன் அவரை செஞ்சு வச்சாங்க? நான் சின்ன பிள்ளையிலேருந்து அவரை தான் கட்டுவேன்னு ஆசைப்பட்டேன். அம்மாட்ட சொன்னேன். அதனால் அம்மா, எனக்கும் இந்த உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அதனால் சொந்தத்திலே கொடுப்போன்னு மாமா பையனுக்கு கட்டி வச்சு. நரம்பு தளர்ச்சி மாதிரி வரும். ஓஹோ, என்ன ஆகும் அந்த மாதிரி இருந்ததுன்னா? ஃபிக்ஸு வரும். ஆனால் இப்போ வர்றதில்ல, சின்ன பிள்ளையில வந்துச்சு. அதனால அம்மா பயந்துக்கிட்டு வெளியில் கொடுத்தா பிள்ளைய இது பண்ணுவாங்கன்ட்டு சொந்தத்திலே மாமாவும் அம்மா கூட பிறந்தவங்க, அத்தையும் அப்பா கூட பிறந்தவங்க, ரெண்டு பக்கம் சொந்தன்றனால அம்மா கொடுத்தாங்க. சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருந்தது? ஆமாம். ஆனால் அந்த ஆசைக்கு எதிராக தான் அங்கே இருந்துச்சு. என்ன நடந்தது? நான் கல்யாணம் முடிச்ச போன நாள்லேருந்து என் கூட ஒரு நாள் கூட அவங்க சந்தோஷமாகவே இருந்ததில்லை. என் கூட சிரிச்சும் பேசுனது கிடையாது. ஏன் இப்படி என் கூட சிரிச்சு பேச மாட்டேறீங்க, ஏன் என் கூட சந்தோஷமாக இருக்க மாட்டேறீங்கன்னு கேட்டதுக்கு நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணம் முடிஞ்சு எத்தனை மாதம் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க? ஒரு நாள் கூட சந்தோஷமா இல்லை. ஏன், எதனால? நான் ஆசைப்பட்டு தான் உங்களை கல்யாணம் பண்ணேன். அவருக்கு உங்கள் மேலே ஆசை இல்லையா? இல்லை, அம்மா அப்பா கட்டாயத்துக்காக தான் பண்ணேன்னு சொன்னாங்க. இது கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னாரா அப்புறமா சொன்னாரா? கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் சொன்னாங்க. அப்போது கல்யாணத்துக்கு அவர் சம்மதிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? ஆமாம். அப்போ அவர் எதுவுமே பேசலையா? ஒன்றுமே பேசலை. பைபிள் மாத்திரப்ப சம்மதமானு கேட்டாங்க. அப்போல்லாம் சம்மதம் தான் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் ஏங்க சந்தோஷமாக இருக்க மாட்டேறீங்கன்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மா அப்பாவோட கட்டாயத்துக்காக தான் உன்னைய கல்யாணம் பண்ணேன், உன்னையெல்லாம் யார் கல்யாணம் பண்ணுவான்னு நினச்சா, உன் முகரையை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குன்னு என்னை அவ்வளோ கேவலமாக பேசினார். அதுக்கப்புறம் என்னாச்சு? பாஸ்டர் உனக்கு ஆலோசனை சொல்லுவாருன்னு சொன்னாங்க. என்ன மாதிரியான ஆலோசனை? குடும்பத்தை எப்படி வழி நடத்தணுன்ற, அப்படி பைபிளில் இருக்க அந்த மாதிரி ஸ்திரீகள் இப்படி தான் வீட்டுக்காருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு பைபிளில் இருக்குது. அந்த மாதிரி ஆலோசனை சொல்லுவாருன்னு நினச்சி தான் நான் நம்பி அவர்கிட்ட போனேன். ஆனால் அவர்கிட்ட அவர் வீட்டுக்குள்ளே போன உடனே கதவை சாத்திட்டாரு. கதவை சாத்தி கம்ப்யூட்டரில் ஆபாசமான படத்தை போட்டார். ஏன் பாஸ்டர் இப்படி இந்த ஆபாசமான படம் போடுறீங்கன்னு அதை கேட்டோன்னே என் மேலே என் நெஞ்சில் கை வச்சுட்டாரு. பாஸ்டர் இப்படிலாம் செய்யாதீங்க, பாஸ்டாக இருந்துட்டு நீங்களே இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டதுக்கு என்னை அவர் விடவே இல்லை. என்னை அவ்வளோ கட்டாயப்படுத்தி என்னை இது பண்ணார். நான் அங்கேருந்து தப்பிச்சு வந்ததே பெரிய பாடாக இருந்துச்சு. எப்படி தப்பிச்சு வந்தீங்க? அவரை தள்ளி விட்டுட்டு கீழே தள்ளி விட்டுட்டு கதவு திறந்து ஓடி வந்துட்டேன். ஓடி வந்து இதை எங்கள் அத்தை மாமாட்ட சொன்னது, எங்கள் அத்தைகிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். நீயும் உன் வீட்டுக்காரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் பாஸ்டர் உன்னைய தொற்றுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு உணர்ச்சி வருதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தான் தொற்றுப்பாருன்னாங்க. ஏன் தான் இப்படி சொல்கிறீங்க? அவர் என்னத்துக்கு தான் என்னை தொடணும்? என் வீட்டுக்காரர் தான் என்னை தொடணும், அவர் யார்கிட்ட என்னை தொடறதுக்கு? அப்படி தான் அவர் தொடுவார். நீ இதெல்லாம் வெளியிலலாம் யார்கிட்டையும் சொல்லாத, முக்கியமாக உங்கள் அண்ணிட்ட சொல்லாத, உன் வீட்டுக்கார் வந்தாலும் சொல்லாதன்னு சொல்லிட்டாங்க. அதாவது உங்கள் வீட்டுக்கார்ட்டையும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ஆமாம். சரி, அப்போது உங்கள் மாமாட்ட சொன்னீங்களா இதை? அவர்கிட்டையும் சொல்ல வேணாம், வீட்டில் ஆம்பளைங்கிட்ட யார்கிட்டையும் சொல்லாதன்ட்டாங்க. ஆனால் நீங்கள் முழு விவரத்தை உங்கள் அத்தைகிட்ட சொன்னீங்க. அவர் இந்த ஆபாச படத்தெல்லாம் காமிச்சாருங்கிறதையும் சொன்னீங்க. சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு எஸ்தர்? சொன்னதுக்கு அதுக்கு அவங்க தகுந்த ரியாக்ஷனே ஒன்றுமே ஆக்ஷனே எடுக்கலை. அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்கு எங்கள் அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். நீ ஏன் அதை உங்கள் வீட்டுக்கார்ட்ட ஃபஸ்ட்டே சொல்லலைன்னு எங்கள் அண்ணன் என்னை திட்டினாங்க. இது எப்போ நீங்கள் உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணீங்க? இது நடந்த 2 நாள் கழிச்சு. 2 நாள் கழிச்சு தான் நீங்கள் பண்ணீங்க? ஆமாம். அன்னைக்கு என்ன பண்ண விடலை. ஏன்னா அவங்க வீட்டுக்கு வெளியே எங்கேயும் போகாத, நீ போன என்னை மிரட்டினாங்க, நீ இதை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு என்னை எல்லாரும் மிரட்டினாங்க. எல்லாரும்னா யாரு? எங்கள் அத்தை, இன்னொரு அத்தை இருக்குது, எங்கள் அப்பா கூட பிறந்த சின்ன அத்தை ஒன்று இருக்குது. அவங்க அப்போ என் வீட்டுக்காரோட அக்கா அங்கே ஊருக்கு வந்திருந்தாங்க. அவங்களும் சேர்ந்து தான் மிரட்டினேன். லேடிஸ் எல்லாம் சேர்ந்து உங்களை மிரட்டினாங்க. ஆமாம். ஆனால் இது உங்கள் மாமாக்கோ உங்கள் கணவருக்கோ தெரியாது? தெரியாது.
அப்புறம் 2 நாள் கழிச்சு நீங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஆமாம், 1 ரூபா காயினில் வெளியில் வந்து ஃபோன் பண்ணேன். இதை நீ ஏன் உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லவே இல்லைன்னு எங்கள் அண்ணன் திட்டினாங்க. என்னை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இங்கே எல்லோரும் மிரட்டுறாங்கண்ணே அப்படின்னு. யார் மிரட்டினா என்ன, இன்னைக்கு நைட்டு உன் வீட்டுக்கார் வந்தோன்னு சொல்லு அப்படின்னா. வேலை விட்டு வந்தார், வந்தோன்னே என்னை இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கு நான் ஒரு ஜடம், இதை ஏன் என்கிட்ட சொல்கிற, எல்லாமே உனக்கு உங்கள் அண்ணன் தான் சொல்லுவேன், உங்கள் அண்ணன்ட்ட போய் சொல்லு அப்படின்ட்டாரு. நீங்கள் சொன்னீங்களா அண்ணன்ட்ட நான் பேசினேன், அவர் தான் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாரு? அதே சொன்னேன். அதான் அண்ணன் தான் முக்கியம் தானே, நீ முதல்ல உங்கள் அண்ணன்ட்ட சொல்லியிருக்க, என்னைய நீ முக்கியமாக எடுக்கல இல்லை அப்படின்னாரு. அத்தை தாங்க உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு. நான் அப்படிலாம் சொல்லலைன்னு அவர் முன்னால் அவங்க மாற்றிட்டாங்க. அடுத்த நாள் அந்த பாஸ்டர் வீட்டுக்கு வந்தார். வீட்டில் யாருமே இல்லை. வீட்டில் வந்து என் காலுக்கு விழுந்தாரு. இப்படிலாம் நீ நான் செய்யலை நீ சொல்லுமா, நீயா தான் வழியை என்கிட்ட வந்த அப்படின்னு நீ சொல்லுன்னாரு. நான் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் பாஸ்டர், நான் எப்படி நான் போய் சொல்கிறது, நான் போய் சொல்ல மாட்டேன், நீங்கள் என்னை தொட்டைங்க தானே, நான் உண்மையை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு. உடனே அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் என் வீட்டுக்கார் வந்தார். வீட்டுக்கார் வச்சுக்கிட்டே என் வீட்டுக்காரர் கேட்டார், இவர் உன்னை தொட்டாரான்னு. ஆமாம் என்னை தொட்டாரு, பைபிள் மேலே சத்தியமாக என்னை தொட்டாருன்னு. அவர் பின்னால் நின்றுட்டு கை காமிச்சார், நீ சொல்லாதன்னு. இதே டிவி முன்னால் இருந்துச்சு, அதில் தெரிஞ்சதுனால அவர் பார்த்தும் அவர் நம்பலை. மாஸ்டர் நம்பலை? ஆமாம். நம்பலைன்னு நினைக்கிறீங்களா இல்லை தெரிஞ்சுமே எதுவுமே செய்யலைன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா அவங்க ஒன்றும் செய்யலை. அதாவது நம்பாத மாதிரி நடிச்சிருக்காரு இப்போ. ஆமாம், உங்கள் கணவர். ஏன்னா அந்த பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு மாதம் அரிசி அவங்களுக்கு துணிமணி எல்லாம் எடுத்து கொடுக்கறதுனால அந்த பாஸ்டரோட தயவு வேணுன்றதுனால என் வாழ்க்கையை அவங்க இல்பொருள் ஆக்கிட்டாங்க. ஆனால் உங்கள் கணவர் வேலை பார்க்குறாரா இல்லையா? பார்க்குறாங்க. அப்போ அவருக்கு வருமானம் இருக்குல்ல? இருக்கு. அவங்க அப்பா அம்மாவுக்கு? அவங்க அப்பா தேட்டரில் மேனேஜராக இருக்கு. ஸோ அவருக்கும் வருமானம் இருக்கு. அப்போ ஏன் அரிசி பருப்புக்கெல்லாம் பாஸ்டரை எதிர்பார்த்துட்டு இருக்கணும்? அவங்களுக்கு அவரோட தப்பு எல்லாமே தெரிஞ்சிருந்தும் அவங்க அவர்கிட்ட தான் அவர் தயவு வேணும். இல்லை, எந்த வகையில் தயவு வேணும்? அந்த சபைக்கு தான் போகிறாங்க அவங்க. அவர் மிரட்டுறாரு, இந்த மாதிரி நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு. அதை இவங்க என்னைய மிரட்டினாரு. நான் சொல்லி தான் வெளியில் நான் போய் சொல்ல மாட்டேன், நான் தில்லா சொல்லிட்டேன். அவங்க அதை சொல்ல மாட்டுறாங்க. இது உங்கள் அம்மாட்ட சொன்னீங்களா? சொன்னேன். அப்போ என்ன அம்மா என்ன சொன்னாங்க? எப்போ சொன்னீங்க? அடுத்த நாளே சொல்லிட்டேன். என் வீட்டுக்காரர் சொன்ன அடுத்த நாளே ஊர்லேருந்து எங்கள் அப்பா கிளம்பி வந்தாங்க. என் பிள்ளைக்கு இதுவரை ஒரு பாதுகாப்புமே இல்லை, ஆம்பளையாவும் நடக்கலை அப்படின்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் என் வீட்டுக்காரர் என் கூட சந்தோஷமாகவே, கல்யாணம் முடிச்ச 3 மாதத்தில் ஒரு நாள் கூட சந்தோஷமா இல்லை. அதை கேட்டதுக்கு தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் அப்பா உடனே என்னை ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த விஷயம் அந்த பாஸ்டர்கிட்ட நீங்கள் போனதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் கணவரோட சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிற விஷயத்த உங்கள் அம்மா அப்பா கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணீங்களா பண்ணலையா? சொன்னேன். நீ தான் சின்ன பிள்ளைம்மா, உனக்கு நீ தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும், கல்யாணம் முடிச்ச புதுசு, இது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க. இருந்தாலும் நானும் அதுக்கு சரிம்மா அப்படின்னு நான் கேட்டு இருந்தேன். நான் வழிய போய் பேசினாலும் ஒரு நேரம் கூட என் முகத்தை பார்த்தே பேச மாட்டாங்க. முகத்தை பார்த்து பேசினா என்னை அடிக்கணும் போல தான் அவங்களுக்கு தோணுதான். ஏன் முன்னாலே சொல்கிறாங்க, வேற ஒருத்தியை தொட்டாலும் தொடுவேன், நான் உன்னைய தொட மாட்டேன். இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த காரணம் கேட்டால் தான் எனக்கு உன்னைய பார்த்தா பிடிக்கல, அருவருப்புன்றாங்க. ஏங்க நான் உங்களை பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணேன், நான் உங்களை வேணும் விலையும் தானே நான் கல்யாணம் பண்ணேன்னு கேட்டதுக்கு, நீ என்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணடி, நான் உன்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணலையே, எங்கள் அம்மா அப்பா கட்டாயத்துக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன், அவங்க சொன்னாங்கன்னு ஒரே வார்த்தைக்காக தான் அப்படின்ட்டார். அவர் வேற யாரையாவது லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா? சொன்னார். ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு சொன்னார். என்ன சொன்னார்? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நீ யாரையாச்சும் லவ் பண்ண, நான் வேறு யாரையும் நான் லவ் பண்ணல, நான் சின்ன வயசுலேருந்து உங்களை தான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? நானும் அந்த பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு என்கிட்ட லவ் பண்ணுச்சு. ஒரு பொண்ணை லவ் பண்ணாரப்போ? ஆமாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அந்த காதல்? அதெல்லாம் சொல்லலை. இல்லை, அது இன்னமும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அது? ஆமாம், அந்த இடையில அந்த வார்த்தை சொன்னார். அந்த அவங்க காதலிட்ட இருந்த ஜாலி கூட என்கிட்ட இருக்க வரமாட்டேதான் அவங்களுக்கு. எஸ்தர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில அதிர்ச்சியான சம்பவங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எஸ்தர் சின்ன வயசுலேருந்தே தன்னுடைய மாமா பையனை நினச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற காரணத்தினால அவங்கள அவர் கல்யாணம் பண்ணி வச்சாங்களா, இல்லை உறவு முறிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினாலையா அப்படின்னு எஸ்தருடைய அம்மாட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பொண்ணு எங்ககிட்ட அவங்க வாழ்க்கையில் நடந்த சில அந்தரங்கமான விஷயத்த பகிர்ந்துக்கிட்டாங்க. சரிங்க. நீங்கள் வந்து உங்கள் அண்ணன் பையனுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிங்க. ஆமாம். இப்படி கல்யாணம் பண்ணதுக்கு என்ன காரணம்? அவங்க சின்ன வயசுலேருந்தே அவரை நினச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க எங்க. ஆமாம், அதுதான் காரணமா? ஆமாங்க. அவள் சின்ன வயசுலேருந்தே அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. அப்படி இருக்கையில் அந்த பையனும் இவளை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கையில் கொஞ்ச நாள் வந்து எங்களுடைய நிலமை மாறிச்சு.
அதாவது சின்ன வயசுலங்கன்னு சொல்லல நாங்கள் நல்ல நிலமையில இருந்தோம். எங்கள் ஊர் வந்து போடி நாயக்கனூர், சொந்த ஊர். நாங்கள் நல்லா வசதியாக இருந்தோம். சில பிரச்சனைகள்னால நாங்கள் எல்லாமே அதை விற்றுட்டு நாங்கள் திருச்சிக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு. எங்கள் அண்ணன் வீடு கொஞ்சம் நிலமை கம்மியாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் பையனுக்கு தான் என் பொண்ணை கொடுக்கணும்னு நாங்கள் ஒரு முடிவாக இருந்தோம். ஆனால் வந்து எங்களுடைய நிலமை குறைஞ்சிருச்சுனோன்னே அந்த பையன் கட்டுறவை மனசில் கொஞ்சம் அபிப்பிராயம் கொஞ்சம் மாறுதல் பட்டுச்சு. வேறு இடத்துல நம்ம பொண்ணை எடுக்கலாம் என்னான்னு சொல்லிட்டு எங்கள் ரிலேஷன்லேயே போயெல்லாம் அந்த பையன் 2-3 தடவை எல்லாம் பொண்ணெல்லாம் போய் பார்த்தாங்க மதுரையில். அதாவது அவர் பார்த்தாரா இல்லை அவங்க அப்பா அம்மா அவரை பார்க்க வச்சாங்களா? அவன் தான் பார்த்தான். அவரே தான். போய் பார்த்ததுக்கு அந்த பையன் கொஞ்சம் குண்டா இருப்பான். அந்த எங்களுடைய சொந்தக்கார பிள்ளைங்களாம் குண்டா இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ண மாட்டேன்ருச்சு. ஆனால் அந்த சூழ்நிலையில என் பிள்ளை மாறாமல் குண்டா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னே சொல்லிட்டு இருந்துச்சு. அப்போ என் பையனுக்கு கூட அதில் கொஞ்சம் உடன்பாடு கிடையாது. அதான் வந்து அவனுக்கு வயசு கொஞ்சம் வித்தியாசம். என் பொண்ணுக்கு வயசு கம்மி, அவனுக்கு வயசு கொஞ்சம் அதிகம். குண்டா வர இருக்கிறான், ஜோடி பொறுத்த நல்லா இருக்காதுமா, நீ கொஞ்சம் அபிப்பிராயத்தை மாற்றிக்கன்னு சொல்லி என் பையன் பல முறையாக என்கிட்ட சொல்கிறது உண்டு. ஆனால் நான் என்ன நினச்சேன் தெரியுமா, நம்ம அண்ணன் வீட்டில் இந்த பொண்ணை கொடுத்தா நல்லா இருக்குன்னு. இந்த பிள்ளைக்கு சின்ன பிள்ளையிலேருந்து நரம்பு தளர்ச்சி இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா எங்கள் வீட்டில் தான் அவங்க இருப்பாங்க, பெரும்பாலும் சாப்பிட்டுட்டெல்லாம் போவாங்க செய்வாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம பொண்ணு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கிறான், நம்ம அண்ணன் வீட்டில் கொடுத்தா நல்ல முறையாக வச்சுக்கிறோன்னு சொல்லி என்னுடைய அபிப்பிராயம். எங்கள் வீட்டுக்காரர் கூட இதில் நினைக்கவே இல்லை. அதை நம்பி தான் நாங்கள் கொடுக்கணுங்கிற முடிவில் இருந்தோம். அவன் வந்து கொஞ்சம் நாள்ல வெளிநாடு போய் 2 வருஷமா மஸ்கட்டில் போய் இருந்துட்டு வந்தாப்புல. வந்த உடனே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் காத்திருந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா அவன் ஊர்லேருந்து வந்த உடனேவும் 1 லட்சம் ரூபாய் பணமும் மற்ற ஜாமான்லாம் இருந்து அந்த கல்யாண பேச்சு பேசணும், இல்லாட்டி பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாட்ட கரெக்டாக சொல்லிட்டாப்புல. ஆனால் அவங்க அப்பா அம்மாவும் எங்கள்கிட்ட சொன்னாங்க, என் பையன் முதல்ல எதுவுமே வேண்டாம், நாங்கள் பொண்ணை மட்டும் எடுத்துக்கிறோன்னு அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க. ஆனால் பையனுடைய மனசில் அந்த அபிப்பிராயம் இல்லை. பணம் கொடுத்தா கல்யாணங்கிற சொல்லி ஒரு கட்டாய நிபந்தனையில் ஏற்படுத்தி பேசுனாங்க. சில பெரியவங்கெல்லாம் வந்து வேற எங்கள் வீட்டில் வந்து பேசுனாங்க. என்னன்னு பேசுனாங்க? அதாவது வந்து பணம் நீங்கள் கொடுக்க முடிஞ்சா அந்த பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாப்லையா, இல்லாட்டி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லையான்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் என் பையன்கிட்ட, வேற இடத்துல நம்ம கொடுத்தாலும் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது வரும், சொந்தங்கிறதுனால நம்ம கொடுப்போம்னு சொல்லிட்டு நாங்களும் கொடுக்கறதுக்கு சம்மதிச்சோம். உங்கள் கணவர் என்ன சொன்னார்? இதுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் யோசனை பண்ணார். எதுக்கு நம்ம கொஞ்சம் இப்போ நமக்கு நிலைமையே கொஞ்சம் இதாக இருக்குது, இப்போ நம்ம செய்யணுமான்னு சொல்லி. என்னுடைய வற்புறுத்தல், என் பையனையும் என் கணவனையும் என்னுடைய வற்புறுத்தல எப்படியாவது என் அண்ணன் பையனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. எஸ்தர் என்ன சொன்னாங்க அந்த நேரத்தில்? கல்யாணம் அவனை தான் நான் பண்ணுவேன்னுச்சு. எனக்கும் பிடிவாதமாக இருந்தாங்க. இந்த பிள்ளைய எனக்கு பண்ணி வச்சா அவரை பண்ணி வைங்க, இல்லாட்டி எனக்கு வேண்டான்னு சொல்லிங்கிற நிலைமையில வந்துச்சு. பொண்ணு ஆசைப்படுறா. அடுத்து எனக்கு பார்த்தீங்கன்னா என் கூட பிறந்த அண்ணன், என் கணவருக்கு வந்து கூட பிறந்த அக்கா, 2 பக்கம் சொந்தம். கொடுத்தா என் பிள்ளைய நல்ல முறையாக வச்சுக்கிருவாங்கன்னு சொல்லி நாங்களும் உடனே வாங்கி 1 லட்ச ரூபா ரொக்கமும் என்னென்ன ஜாமான் கொடுக்கணுமோ, வாஷிங் மிஷின்லேருந்து மிக்சி, கிரைண்டரு, கட்லு, பீரோ எந்த குறைவும் கிடையாதுங்க. எல்லாமே நாங்கள் கொடுத்து கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ண நாள் ராத்திரியே எழும்பிச்சு பூகம்பம். என்னாச்சு? கணவனுக்கு மறுநாள் வந்து என் பிள்ளை நல்ல செய்தி சொல்லுவான்னு சொல்லி நாங்கள் காத்திருந்து கீழே தான் நாங்கள் மேலே வந்து மாடியில் எங்கள் அண்ணன் வீடு இருக்கிறாங்க, கீழே எங்கள் அக்கா ஒன்று குடி இருக்கு. நாங்கள் எல்லாமே கீழே நாங்கள் தங்கிக்கிட்டோம். இவங்களை கல்யாணம் அடித்து மேலே அனுப்பி வச்சோம். கல்யாணம் பண்ணி முடித்த உடனே இந்த பிள்ளை மறுநாள் காலையில் நல்லா குளித்து சந்தோஷமாக தான் கீழே இறங்கி வந்துச்சு. சரி சந்தோஷமா, பெத்த தாய் வந்து இதை நம்ம கேட்டுக்கிற முடியாத, பிள்ளை குளிச்சு வரையிலே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கல. அவங்க அதாவது வந்து இந்த பையனுக்கு ஒரு அக்கா ஒன்று இருக்குது. அவங்க அக்கா தான் காலையில் இந்த பிள்ளையோட துணிமணி எல்லாமே துவைச்சி எல்லாமே பண்ணாங்க. அவங்க நல்லா தான் இருந்திருக்குறாங்க, எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லி அவங்க அக்கா தரப்பில் சொன்னாப்புல. ஆனால் அவங்க அக்காட்ட இந்த பிள்ளை சொல்லியிருக்கு, எதுவுமே இல்லை, எதுவுமே பேசவே இல்லை, 2 பேரும் தூங்கிடுவோன்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்க, எதுவும் நடக்கலைன்னு சொல்லியிருக்குன்னு அவங்க அக்காட்ட சொல்லியிருக்கிறாப்புல. அவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட? உனக்கு இதை பற்றி தெரியுமான்னு கேட்டாங்க, இந்த தாம்பத்திய உறவை பற்றி தெரியுமான்னு கேட்டாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி கேட்டு நான் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன ஒரு பொண்ணு காதலிச்சிச்சு, நானும் அந்த பொண்ணை காதலிச்சேன் அப்படின்னாங்க. மேலே தகவல்கள் கேட்கல? அன்னைக்கு கேட்கல. நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். எனக்கு இதை பற்றி சரியாக தெரியும்னா, நான் என்னை வந்து இந்த உடம்பு சரியில்லாதனால வெளியே எங்கேயும் எங்கள் அம்மா அப்பா அனுப்பலை. 9th நான் முடித்தனால எங்கேயும் நான் போய்க்கல. வெளி அனுபவம் உலக அனுபவம் எனக்கு இன்னும் தெரியாது. அதனால் நானும் தூங்கிட்டேன். அவங்க தூங்குன்னு சொன்னோன்னு நானும் தூங்கிட்டேன். எங்கள் அக்கா வந்து கேட்டாங்க, உனக்கு இப்படிலாம் நடந்துச்சாரு அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலக்கா, தூங்குன்னு சொன்னாங்க, நான் தூங்கிட்டேன்க்கா அப்படின்னு. சொல்லுங்கம்மா, அப்புறம் என்னாச்சு? நாங்கள் என்ன நினச்சோம், புதுசாக கல்யாணம் பண்ணவங்க கொஞ்சம் நாள் மாறும் அப்படின்னு ஒவ்வொரு நாள் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்கே மாறுறதுக்கான வழியே கிடையாது பார்த்துக்கோங்க.
பக்கத்தில் இந்த பிள்ளை போனாலேவும் உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, நீ பக்கத்தில் வராதன்னு சொல்லியெல்லாம் 2 தடவை அடிச்சிருக்கிறாப்பே. அந்த பிள்ளை ஃபோன் மூலியமா சொல்லும், அடிச்சாரா அவங்கள? உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. கண்ணாடியை கட்டி வச்சு கண்ணிலலாம் குத்துனாங்க. ஏங்க அப்படி செய்கிறீங்க? நான் உங்களை ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணேன், எதுக்கு என்ன தேவையில்லாமல் அடிக்கிறீங்க? நான் ஒரு பொண்டாட்டி உங்கள்கிட்ட கேட்கக்கூடாதா? ஏன் என்கிட்ட அன்பாக இருக்க மாட்டேறீங்கன்னு நான் கேட்காம யாரு கேட்பா? நான் வேற ஒருத்தியை தொட்டாலும் தொட வேண்டி, நான் உன்னைய தொட மாட்டேன், உன்னைய பார்த்தா எனக்கு பிடிக்கல அப்படின்னு அடிச்சாரு. ஆமாம். நாங்கள் சொன்னோம், அந்த பையலே பேசாமல் இருந்தால் நீ பக்கத்தில் போய் என்ன அதே சொல்லுங்கன்னு சொல்லி நீ பேசுமா, கையை போய் தொடுமான்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த பிள்ளைய நாங்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே தான் அந்த பிள்ளை போய் சொட்டதுக்கு, எங்கள் அப்பா அம்மாவுக்காகத்தே நான் கல்யாணம் பண்ணேன், உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை போடின்னு சொல்லி ராத்திரி 12 மணி இருக்கும், மழை கொட்டுது பார்த்துக்கங்க, அடிச்சு இந்த பிள்ளைய வெளியிலே தள்ளி இருக்கிறாப்புல. ஆனால் அவங்க அம்மா அதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க போதகரை அந்நேரத்திலே வீட்டுக்கு கூப்பிட போயிட்டாங்க. யாரா அந்த பாஸ்டர் கூப்பிடமே அவரும் அந்த 12 மணிக்கு இவங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. பாலாஜி, நீங்கள் அந்த பிள்ளைய தொடாமல் இருந்தீங்கன்னா அந்த பிள்ளையோடைய மனமே தப்பான வழிக்கு போகிற ரூட்டுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க, இப்படியெல்லாம் இங்கே நீங்கள் நடக்காதீங்க. எனக்கு அன்னைக்கு போதகரை மீறி அவன் சத்தம் போட்டிருக்கேன், அது என் குடும்ப விஷயம், நீங்கள் ஒன்றும் இதை சொல்ல தேவையில்லைங்கள, நான் கண்டிப்பாக சொல்லி தான் அவன் இந்த குடும்பத்தில் நான் தான் எல்லாம் பார்க்குறேன், இல்லை நான் தான் செய்வேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவர் போயிருக்கிறாரு. நாங்கள் என்ன சந்தோஷப்பட்ட, ஒரு போதகர் வந்து நல்லபடியாக புத்தி சொல்லிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க அம்மா ஒன்றுன்னொன்னே மகன் இப்படி தொட மாட்டேங்கிறான், செய்ய மாட்டேங்கிறான்னா போய் 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 அந்த போதகர்கிட்ட சொல்லாமல் அந்த போதகர் வந்து பயன்படுத்திக்கிட்டாரு. சரி, இவங்க குடும்பத்துக்குள்ளே எதுவுமே நடக்கலை, நம்ம இதுக்குள்ளே எது செஞ்சு பார்த்தா என்னான்னு சொல்லிதான் என் பிள்ளைய வந்து அவளை அசிங்கப்படுத்தி அவர் செஞ்சுருக்கிறாரு. கடைசியில் பார்த்தா அன்னைக்கு இந்த பிள்ளை வந்து அந்த தொட்ட விஷயத்தை வந்து மாமியார்கிட்ட சொன்ன அன்னைக்கு மாமியார் சொல்லியிருக்கு, உனக்கு உணர்ச்சி இருக்கா இல்லையான்னு சொல்லி அவர் தொட்டிருப்பாரு, இதை நீ கண்டுக்கிறாத, வெளியே யார்கிட்டையுமே சொல்லாதன்னு சொல்லியிருக்கு ஒரு மாமியார். பையனால் முடியாததை என் பிள்ளை மேலே இப்போ திணிச்சிருக்கிறாங்க. என் பிள்ளைனால குடும்பமே நடத்தவே லாயக்கில்லைன்னு சொல்லி டாக்டர் முதல் கொண்டு நாங்கள் எல்லாமே கேட்டு தான் நாங்கள் பண்ணணும். அவங்களுக்கு நாங்கள் மறைக்கலை பார்த்துக்கோங்க. மாத்திரை கூட அந்த பிள்ளை 3 மாதம் இருக்கல 600 ஒரு மாதத்துக்கு மொத்தமாக நாங்கவே வாங்கி வாங்கி நாங்கள் கொடுத்துடுவோம். அந்த சிரமத்தை கூட என் அண்ணன் வீட்டுக்கு வைக்கக்கூடாது நான் செஞ்சேன் மேடம். ஆனால் என் பிள்ளைய ஒரு நாள் கூட அவங்க சந்தோஷமா வச்சுக்கல. புடவை அத்தனை புடவை எடுத்து கொடுத்துருக்கேன், ஒரு நாள் நல்ல புடவை கட்டி அவன் வீட்டில் பக்கத்தில் சபைக்கு சேர்ந்து கூட்டிட்டு போக மாட்டான். போ, நீ முன்னால போ, நான் தான் தனியாக வருவேன், நீ எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளை மேலே எரிஞ்சு விழுந்து விருப்பம் இல்லாம தான் அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான். 2 மாசமா காத்திருந்தோம், இதை நாங்கள் வெளியவே சொல்லலை. என் பிள்ளைக்கு நடந்த விஷயத்த ஆண்டவர் பார்த்து வச்சு அழுதுவோம். ராத்திரி ஆனால் நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உங்களை நம்பி எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கொடுத்தேன், அவனும் வாழ்க்கையில நல்லா வாழலை, என் பிள்ளைய அடுத்தவனை வந்து தொட விட்டுட்டானுங்க. இப்போ வரைக்கும் அந்த குடும்பத்தில் அவனை போய் என்னன்னே கேட்கல, நீங்க கேளுங்கன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்தல அழுதோம். ஆனா அதுக்கு ஒரு பதிலும் வரல. கேட்டா என்ன சொல்றாங்க, இஷ்டம்னா நான் வந்து உன் பிள்ளை அங்கதே நாங்க போவோம், வாழ விடு, இல்லாட்டி நாங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற நிலைமையில இருக்க முடிவுல தாங்க நான் இவ்வளவு தூரத்துக்கு பேப்பருக்கு டிவிக்கே நான் வந்த விஷயம். என் பிள்ளைக்கு நடந்தது இன்னும் இது இவளை மட்டும் செய்யலை, பல பிள்ளைகள் அந்த ஆள் அந்த அங்கே அக்கிரமம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அதாவது அந்த போதகர் செய்யறாரு. இது என் பிள்ளை மூலியமா அந்த ஆளுக்கு ஒரு விடிவு காலம் வரட்டும்னு சொல்லி தான் நாங்க இவ்வளவு துணிகரமா வந்திருக்கிறோம். அவரு உங்க பொண்ணு மட்டும் இல்ல, நிறைய பேர் இந்த மாதிரி செய்யறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி ஊர்ஜிதமா தெரியும்? என் மக சொல்லவுமே ஒரு 7 பிள்ளை, அக்கா நீங்களாவது வெளியே சொல்லிட்டீங்க, நாங்கெல்லாம் இதெல்லாம் சொல்ல முடியாம இதெல்லாம் நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருந்தக்கான்னு அந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து இந்த பிள்ளைகிட்ட சொல்லி இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த பிபிஎஸ்ன்னு ஒரு கிளாஸ் நடந்துச்சு, அதுக்கு என்ன டீச்சரா போக சொன்னாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க பிபிஎஸ் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் இந்த கிறிஸ்டின்ல நடக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு. அப்போ அந்த பிள்ளைங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர் எங்களை இந்த மாதிரிலாம் தொடுறாருக்கா வைக்கிறாருக்கா அப்படின்னு. என்ன தொடுறாராம்? கையத்தோட, இடுப்பத்தோட, நெஞ்சத்தோட இந்த மாதிரி ஆபாசமான சீடியெல்லாம் போட்டு காமிச்சிருக்காரு. அந்த பிள்ளைங்களுக்கு என்னையே அந்த பிள்ளைங்களுக்கு முதலே காமிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் தான் என்னைய செஞ்சாரு. நான் அதை வெளியில நான் சொல்ல வரவும் தான் அந்த பிள்ளைங்க வெளியில சொல்றாங்க. ஆமா, அது யாருமே போய் அவங்கள்ட்ட நீங்க கேட்டீங்களா? அவங்கள்ட்ட நீங்க ஏமா அதை வெளியில சொல்லலன்னு கேட்டீங்களா? கேட்டதுக்கு அவர் மிரட்டுறாரா, நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னா அவனை கொண்டு போடுவேன்னு மிரட்டுறாரு. அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இவளுக்கு கல்யாணம் நடந்ததுனால அவள் வெளியே சொல்லியிருக்கா. அதுக்கு போய் இன்னொரு இடத்துல வாழணும் தானே, வயசு பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலை, யாரு கல்யாணம் பண்ணுவான்னு சொல்றதுனால அந்த பிள்ளைங்க ஒரு 5 பிள்ளைங்க சொல்ல மாட்டேங்குதுங்க. எங்களை இப்படியே தான் படுத்திட்டு இருக்கிறாரு. எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னாலும் எங்களை அடிப்பாங்க, இந்த இதுக்கு வந்து போகவும் விட மாட்டாங்க.
எங்களுக்கு வெளியே சொன்னா கல்யாணமும் ஆகாதுன்னு சொல்லி அந்த பிள்ளைங்க நாங்க இருந்தோம். ஆனா நீங்க சொல்லிட்டீங்கக்கா, இது மூலியமானாலும் அந்த ஆளுக்கு ஒரு விடிவு காலம் வரும்னு இந்த பிள்ளைகிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்க மேடம் இப்ப எல்லாம்? எல்லாமே ஏன் இதெல்லாம் பொய்? நான் ஒரு சொல்றது பிள்ளை பொய். நடந்ததே பொய். இதுக்கு ஆதாரம் கேக்குறாங்க. சீடி இருக்கா, நடந்ததுக்கு போட்டோ இருக்கா? நான் என் மகன் அந்த ஒரு பைபிளை தூக்குனவர், கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறவர் இப்படி செய்வார்னு என் மகன் நினைச்சு ஆதாரத்தை தேடிக்கிட்ட உள்ள கொண்டுட்டு போவா. அவளுக்கே திடுக்குன்னு இருந்திருக்கு. ஒரு போதகர் வந்து இப்படி படங்களையும் போட்டு நம்மளை வந்து இந்த இடத்துல தொடராரே அப்படின்னு சொல்லி அவள் அப்படியே நடுங்கி போய் வந்து ஒரு மாமியார்ட்ட சொன்னதுக்கு, உனக்கு உணர்ச்சி இருக்கா, தொட்டு பார்த்துருப்பாரு, இதை நீ வெளியே சொல்லாதன்னு சொல்லி மிரட்டி இருந்தா அப்போ எப்படியா இருக்குன்னு பாருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு முடிவில் இருக்கீங்க? முடிவு என்னங்க மேடம்? இதில் வந்து ஒன்று, அந்த இடத்துல அந்த ஆளை வந்து போதகம் பண்ணக்கூடாது, இந்த பைபிளை தூக்கக்கூடாது. என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி மற்ற பிள்ளைக்கு நடக்கக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துலதான் நாங்கள் பைபிளை எடுத்துட்டு நாங்கள் இதை வெளியே சொல்லவே கூடாது. அந்தரங்கமான விஷயத்தெல்லாம் வெளியே சொல்ற அளவுக்கு நான் வந்து உட்காந்தோன்னா நீங்க ஏன் அழுகிறேன்னீங்கல்ல, எனக்கு கொதிக்குதுங்க மேடம், எனக்கு அப்படியே கொதிக்குது. சொந்தம்னு கொடுத்து எங்களை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு பாருங்களேன். நாங்க அனுதினம் சித்திரவேதனை பண்றோம். டிவியில வந்ததும் போதும் தெருவில் இருக்கவங்க இறக்கப்படுறவங்களும் படுறாங்க, இந்த பிள்ளைய பத்தி எங்களுக்கு தெரியும்னு. அங்கிட்டு கேலி கூத்தா பேசுறவங்களும், இந்த போகுது பாருங்க பைபிளை தூக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணுது, அதுக்கு சபைக்கு வேற போகுதான்னு சொல்லி அங்கிட்டு பேசுறவங்களும் பேசுறாங்க. நாங்க எதை செய்வோம் என்ன செய்வோம்? இருந்தாலும் இதுக்கு சட்டம்னு ஒன்று இருக்கு. ஆனால் நாங்களும் போய் கமிஷனர்கிட்ட, எங்கள் திருச்சியில் கமிஷனர்கிட்ட மனு கொடுத்தோம். அடுத்து அவங்க மகளிரில் கொடுத்தாங்க. மகளிரில் எங்களை கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து கூப்பிட்டு கடந்த நடவடிக்கை எங்கள் திருச்சியில் உள்ள ஒரு போலீஸ் செய்வாங்கன்னு இன்னும் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவ அன்பு தான் மன்னிக்கப்படுறது, எல்லாத்தையுமே மறக்கக்கூடியதுங்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க தவறுக்கு மேலே தவறு சொல்கிறத வெளியே சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அது ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாராம். இந்த அக்கிரமத்தை வெளியே நீ ஏன் சொல்றீங்க, ஒரு பைபிள் எடுத்துட்டு நீங்க ஏன் சொல்றீங்கன்னே சொல்லி கேக்குறாங்க எங்களை. உங்க ஊர்க்காரங்களே கேக்குறாங்க. அதாவது வந்து இந்த திருச்சிக்குள்ள இருக்கிறவங்களே கேக்குறாங்க. திருச்சிக்குள்ள இருக்கவங்க கிறிஸ்தவங்க கேக்குறாங்க, சில குடும்பத்துல இருக்கவங்க. அது எப்படி அந்த போதகரே தவறு செஞ்சா ஆண்டவர் தண்டனை கொடுப்பாரே, இதையே நீங்க வெளியே சொன்னீங்க, உங்க பிள்ளைக்கு தான் அசிங்கம்னு சொன்னா, என் பிள்ளை தவறா நடந்திருந்தா தானே அசிங்கம்? தவறு செஞ்சவரை வெளியே அவ சொல்லி இருக்கிறா. அப்பதான் நான் கேட்டேன், என் பொண்ணு விபச்சார விடுதியில இருந்து டிவியில போலீஸ் வந்து கூட்டிட்டு வரல, எவனோட கள்ளத்தொடர்புல இருந்து ஓடி போய் போலீஸ் கூட்டிட்டு வரல, நியாயத்தை வெளியே சொல்லணுங்கிறக்காக என் பிள்ளை வந்திருக்கா. இதுல என் பொண்ணு வாழ்க்கை பாதிச்சா பரவாயில்ல, ஆனா இதுக்கு ஒரு நியாயம் கிடைச்சு ஆகணும். என் பிள்ளைய போல இருக்கிற பிள்ளைங்க மற்ற பிள்ளைய பாதிக்க கூடாதுங்கிற ஒரு நலன், ஒரு புனிதமான பைபிளை தூக்கிட்டு அந்த ஆள் அந்த இடத்துல அக்கிரமம் பண்ணக்கூடாதுங்கிற உடைய ஆதங்க தான். வேற இதுல வேற எந்த உள்நோக்கமே கிடையாதுங்க. என் பிள்ளைக்கு என்னங்க நீங்களே சொல்லுங்க. நான் இல்ல உங்களை நான் கேட்குறேன், என் பிள்ளை அழகா இருக்கிறாளா அசிங்கமா இருக்கிறாளா? அம்மா நீங்க அந்த மாதிரி நீங்க நினைக்கவே வேண்டாம். இல்ல சொல்லுங்க மேடம், நானா நினைப்பேன் மேடம், என் பிள்ளை அசிங்கமா இருக்கா போல, அதனாலதான் அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்றான் போல. அவசியமே கிடையாது. இதெல்லாம் குறிச்சு கூட இந்த பிள்ளை என்ன வந்து நகையெல்லாம் போடுன்னு கூட இடையில நான் சொல்லுவேன் மேடம். இந்த பிள்ளை சொல்லு, இல்லம்மா ஆண்டவருக்கு நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், நான் போடவே மாட்டேன், அதுல எல்லாம் வற்புறுத்தாதீங்கம்மான்னு கூட இந்த பிள்ளை சொல்லு. நம்ம பிள்ளை அழகு இல்லாம இருக்கோம், இப்படி பாக்குறதுக்கு ஆளுகளுக்கு என்னமோ மாதிரி தெரியுதோன்னு சொல்லி கூட நான் பல நேரம் ஆதங்கப்பட்டது உண்டு. ஆனா அத வந்து இந்த பிள்ளை வந்து அவனை அதெல்லாம் பார்க்கல. அவனை அவ்வளவு பெரிய குண்டா இருப்பேன் செய்வேன், ஆனா கட்டுனா நான் அத்தானத்தையும் கட்டுவேன்னு சொல்லி இந்த பிள்ளை கடைசி வரைக்கும் இருந்துச்சு. ஆனா இப்போ அவர் வந்து மனம் திருந்தி திரும்பி வந்தாரு, அவர் செஞ்ச விஷயத்தெல்லாம் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா நீங்க கூட சேர்ந்து வாழறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? வாழ சம்மதிக்கிறேன். நீங்க என்னமா சொல்றீங்க? எதை நம்பி நான் அனுப்ப முடியும்? அதாவது வந்து ஒரு மற்றவங்களெல்லாம் விடுங்க, ஒரு கட்டுன புருஷன் வந்து ஒரு பொண்டாட்டியை அடுத்தவன் தொட்டையான்னு சொன்னா அது துடிச்சு வருது பாருங்க. அவன் தாங்க உண்மையான ஆம்பளை. அவன் சொன்னதுக்கு அவன் சொல்லியிருக்கான், நானே ஒரு ஜடம், நீ ஏங்கிட்ட நீ ஏன் சொல்ற, உங்க அண்ணன்கிட்ட போய் நீ சொல்லு, இதெல்லாம் என்கிட்ட பேசாதன்னு இருக்கேன் அன்னைக்கு ராத்திரியே. வணக்கம்மா. வணக்கம். எஸ்தர் எங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க. எஸ்தருடைய அம்மாவும் இருக்காங்க இங்க. சரிங்க. அவங்க சில வாழ்க்கையில நடந்த அந்தரங்கமான சிக்கல்களை பத்தி எங்கள்கிட்ட பேசினாங்க. எஸ்தர் சொன்னாங்க. நீங்க என்னமா சொல்றீங்க? நாங்க என்ன சொல்றது, அந்த பிள்ளைய நாங்க வாழ வைக்கணும்னே ஆசைப்படுறோம். வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமா, என் மகனுக்கு அந்த பிள்ளை மருமகளா வந்து இருக்கணும்னே ஆசைப்படுறான். எஸ்தர் நீங்க பேசுங்க. ஹலோ, நான் தான் பேசுறேன். என்னப்பா நல்லா இருக்கேன் எஸ்தர்? நல்லா இருக்கேன்.
ஏப்பா நீ வந்து நீ மனப்பூர்வமா இங்க வந்து வாழ்ப்பா, நான் ஒன்னும் வேணாம்னு சொல்லல. ஏன் சார்? நானும் அத்தானோட வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆமாப்பா, வாப்பா, வந்து சொல்லி வந்து இங்க வா நீ. நீங்க இன்னும் அந்த பாஸ்டர் என்ன செஞ்சதுக்கு நீங்க இன்னும் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கலையே. இல்லப்பா, இனிமேல் பாஸ்டருக்கு நாங்க எங்கேயும் போகலப்பா, சபைக்கு எதுக்கு நாங்க போல. இனிமேல் நீ வந்தா நீ வந்து எங்க குடும்பத்துல நீ இருந்தாலே போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம்ப்பா. அவர் வேணா, நாங்க சபைக்கும் போல எங்கேயும் போல, நீ மாத்திரம் இருந்தா போதும், என் மகனுக்கு நீ மனைவியா இருந்தா போதும்பா. அம்மா எஸ்தர் எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் இவங்க கிட்ட நடந்துகிட்ட விதத்தை உங்கள்கிட்ட வந்து சொன்ன போது வீட்டுல இருக்கிற ஆண்கள் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த பாஸ்டர் அப்படி ஒண்ணு நடந்தா தானே நாங்க சொல்றது, அதெல்லாம் எதுவுமே நடக்கலப்பா. நடக்கலன்னு நீங்க எப்படி ஊர்ஜிதமா சொல்றீங்கம்மா? நாங்க பார்த்தோம் அவரு, நாங்க எத்தனையோ வருஷம் நாங்க போய்கிட்டு இருக்கோம். அவர் எந்த இதுவும் நடக்காதவரு, ஒரு வாரத்துக்குள்ள இந்த பிள்ளை போய் எதுவும் நடக்காதுங்கிற இதுலதான் நான் சொல்றேன். என்னம்மா ஒரு வாரத்துல? ஒரு வாரம் தான் ஆகுது இந்த பிள்ளை சபைக்கு வந்தேவோம். நாங்க வருஷ கணக்குல போறவங்களுக்கு இல்லாது இந்த பிள்ளைக்கு போன உடனே எப்படி அனுபவம் வரும், அவரை பத்தி இந்த பிள்ளைக்கு தெரியும். சொல்லுங்க எஸ்தர், பேசுங்க. சொல்லுப்பா. கல்யாணம் ஆகி எனக்கு 3 மாசம் ஆச்சுல்லத்த. நான் 3 மாசம் நீ போனதே ஒரு வாரம் தானப்பா சபைக்கு வந்து? நான் சபைக்கு வந்தது 3 மாசம். 2 மாசம் நான் திருவிருந்து எடுத்திருக்கேன். ஆமாப்பா, நான் பொய் சொன்னேன்னு சொல்றீங்களா? ஒரு வாரத்துக்குள்ள தானப்பா அங்க வந்திருந்தேன். உனக்கு எப்படிப்பா பாஸ்டர் எதுப்பா செஞ்சாரு? எனக்கு என்னத்த பொய் சொல்லணும்னு எனக்கு தலை விதியா? நான் பொய் சொல்லவேன், நீதான்ப்பா பொய் சொல்லி அங்க உட்காந்துருக்க. சரித்த, நான் பொய் சொன்னேன்னா ஆண்டவர் என்ன நியாயம் தீர்க்கட்டும். சரிப்பா, இல்லாட்டி என்ன ஆண்டவர் நியாயம் விசாரிக்கட்டும்பா. ஏசு இருக்காரு, உங்களுக்கு எனக்கும் நடுவுல ஏசு இருக்காரு. ஆமாப்பா. உங்க தம்பி பிள்ளைய நம்பாம நீங்க 3வது மனுஷரை நம்புறீங்க. ஆமாப்பா, அவரு எனக்கு தெரியும்பா, அவர் குணம் எனக்கு தெரியும்பா. அப்ப நான் போய் சொல்றேனா? எனக்கு தெரியாதுப்பா, ஆண்டவர் தான்ப்பா இருக்கிறாரு. 2 பேரும். சரி, நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் இல்லத்த, அவர் என்ன இப்படி தொட்டாரு, அசிங்கமான சீடியெல்லாம் போட்டு காமிக்கிறாரு, நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லத்த. இல்லப்பா, அது எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா. அம்மா இன்னொன்னு, ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி தங்கிட்ட ஒருத்தர் நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதனால அவங்க அந்த மாதிரி வந்து போய் சொல்லணும்? ஆரம்பத்துல இருந்து பிடிக்கவே இல்லைங்கம்மா. யாருக்கு பிடிக்கல? ஆரம்பத்துல இருந்து என் மகனா பிடிக்கவே இல்ல. யாருக்கு பிடிக்கவே இல்ல? ஆஹா. அதனால அந்த வீட்டை விட்டு எப்படி கடந்து போகணுங்கிற முயற்சியில அந்த பிள்ளை சொல்லிட்டு வந்துருச்சு, அவ்வளவுதான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து மனப்பூர்வமா உங்க பையனை காதலிச்சதாகவும் உங்க மகன் வந்து ஒரு தாம்பத்திய வாழ்க்கைக்கு கூட வந்து ரெடியா இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் வந்து சொல்றாங்க. அந்த பிள்ளைக்கு முத நாள் இரவு அன்னைக்கே விக்கு இது வந்துருச்சுப்பா. அதனால வீணா போய் சொல்லாதீங்க, எனக்கு ஃபிக்ஸ் வரல. அதிர்ச்சி வந்ததுனால அந்த அவனுக்கு அந்த பயத்துலதான் வேணான்ட்டியான், வேற ஒண்ணும் இல்ல. எவ்வளவு துணிகரமா. அம்மா முடிவா நீங்க என்னம்மா சொல்றீங்க? முடிவா என் மருமகளை நான் வச்சு பொழைக்கிறதே சொல்றேன். இப்ப நீங்க வந்து முடிவா என்ன சொல்றீங்கன்னா, உங்க மருமகளை நீங்க வச்சு வாழ வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா? ஆமா, என் மகனுக்கு வேணும் அந்த பிள்ளை. வேணும்னு சொல்றாரா அவர்? சொல்றாரா? ஆமா. ஆமா. அவர் வந்து எங்கள்கிட்ட பேசுவாரா இதை பத்தி? யாரு? உங்க மகன் எங்கள்கிட்ட எனக்கு வந்து எஸ்தர் மனைவியா திரும்பவும் வரணும் அப்படின்னு சொல்லுவாரா? சொல்லுவாரு. நான் மகன் சொன்னா சொல்லுவாரு. நீங்க சொன்னா சொல்லுவாரா இல்ல அவரா சொல்லுவாரா? அவரா சொல்லுவேன். அவன் வேணும்னு அவனும் ஆசைப்பட்டு தானே, மாமா மகனை வேணும்னு ஆசைப்பட்டு கட்டினேன் அவனும். இது வந்து அவங்க அப்பா அம்மானால கட்டாய கல்யாணம் தான், விருப்பப்பட்டெல்லாம் அவன் கல்யாணமே பண்ணலங்க. ஒரு நிமிஷமா அம்மா. ஹலோ, நீங்க வந்து இப்போ அந்த பாஸ்டர் என்னம்மா சொல்றாரு? மருமகளை வச்சு வாழ்ந்துதே ஆகணும், அந்த பிள்ளை மேல எந்த குறையும் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. எந்த குறையும் இல்லைன்னா? எந்த இது அந்த பிள்ளை தெரிஞ்சு சின்ன பிள்ளை ஏதோ ஒரு இதா சொல்லிட்டு நீங்க அந்த பிள்ளைய நீங்க வச்சு வாழத்தே வேணும்னு என் மகனுக்கு எனக்கும் கோளாறுன்னு சொல்றாரு. அப்ப நீங்க வந்து அந்த பாஸ்டரோட சபைக்கு இன்னும் போயிட்டு இருக்கீங்களா? அதாவது என்ன சொல்றீங்க? அந்த சபைக்கு போயிட்டு இருக்கீங்களா இப்போ? சபைக்கா? நாங்க இப்ப போறது இல்லையே. அந்த சபைக்கு போறது இல்லையா நீங்க? எந்த சபைக்கு? எங்க சொல்றீங்க? பொறுங்க, என்ன சொல்றீங்க? அதாவது இப்ப நீங்க ஒரு பாஸ்டரை பத்தி சொன்னீங்களம்மா, ஆமா, அந்த பாஸ்டர் சபைக்கு நீங்க தொடர்ந்து போயிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறேன். போய்கிட்டே இருக்கோம், அந்த சபைக்கு போயிட்டு இருக்கோம். என்னமா மாதிரி எனக்கு கேட்டு அதனால கேட்டேன். என்னம்மா? அந்த சபைக்கு போறான். சரி, ரொம்ப நன்றிம்மா. சரிங்க. பேசுனதுல எத்தனை விதமான பொய் வருதுன்னு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே ஃபிக்ஸு வந்துச்சுன்னு எவ்வளோ துணிகரமான வார்த்தையை சொல்கிறாங்க பாருங்க. ஃபிக்ஸு வந்த பிள்ளை மறுநாள் தலையில் தண்ணி ஊற்றி கீழே இறங்க முடியுமா? படியில் இறங்கி வர முடியுமா? கீழே நாங்கள் எல்லாமே குடும்பமாக நாங்கள் படுத்துருக்குறோம், மேலே அவங்க மாடியில் இருக்கிறாங்க. ஃபிக்ஸு வந்திருந்தா இப்போ கீழே ஒரு அறிமுகமில்லாத பிள்ளைக்கு ஒன்று வந்துருச்சுன்னு ஒரு புருஷன் எப்படி சொல்லுவான்? கதவை திறந்து கீழே இருக்கவங்கள கூப்பிடுவானா கூப்பிட மாட்டானா?
வெளியூர்லேருந்து கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு வந்தவங்களும் இந்த வந்திருக்கிறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சரிம்மா, நீங்க ஃபைனலா சொல்லுங்க. இப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மருமகளா இவங்களை ஏத்துக்கிறதாவும் திரும்பி வந்து வாழ வைக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க இதுக்கு? இது வந்து எல்லாமே நடிப்பு தாங்க. அவங்க அந்த இன்னொன்று கடைசியில் நீங்க கேட்டீங்களா, சொல்லுங்க. இன்னும் அந்த தொடர்ந்து அந்த சபைக்குத்தே நாங்க போய்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு அந்த பாஸ்ட் வந்து அறிவுரை சொல்றாருன்னு சொல்றாங்க. என் பொண்ணு வந்து அந்த தப்பான அந்த காரியத்தை சொன்ன பிறகு நம்பி நான் எப்படிங்க அந்த குடும்பத்துல அனுப்ப முடியும்? அப்ப நீங்க அனுப்ப போறதா இல்ல? நாங்க அனுப்ப மாட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க எஸ்தர்? உங்க மாமியார் சொல்றதை கேட்டீங்க நீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களை திருப்பி வந்து மருமகளா ஏத்துக்கிறேன், நீங்க வரணும் அப்படின்னு தன்னுடைய மகனே விருப்பப்படுறதா சொன்னாங்க. ஆமா. நீங்க என்ன போறதா இருக்கீங்களா? ஆமா, நானும் வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். வாழணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா அம்மா வந்து உங்களை அங்க கண்டிப்பா அனுப்ப மாட்டேன்னு சொல்றாங்களே. எனக்கு அங்க ஒரு நல்ல இன்னும் பாதுகாப்பு கிடைக்கணும். ஆனா அவங்க அந்த சபைக்கு போகக்கூடாது. அந்த பாஸ்டர் பேச்சை ஏதோ அவங்க கேட்க, அவங்க அந்த சபைக்கு தான் போவாங்க, அந்த பாஸ்டரோட தான் இருப்பாங்க அப்படின்னா சொல்லு, அதுக்கு முடிவு பண்ணி சொல்லுங்க. சொல்லு. அதுக்கப்புறம் அம்மா அப்பா என்ன சொல்றாங்க, அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதுபடி போலான்னு இருக்கீங்க. ஆமா. எஸ்தரும் அவங்களுடைய கணவரும் ஒரு நல்ல ஃபேமிலி கவுன்சிலரை சந்திச்சு ஆலோசனை பெறணும். அது மட்டும் இல்லாம எஸ்தர் அவங்களுடைய கணவரோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. பெரியவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தாம ஒரு நல்ல முடிவு எடுத்ததுக்கு பிறகு எஸ்தருடைய விருப்பப்படியே அவங்க கணவரோட சேர்த்து வைக்கணும். இதுதாங்க எங்களுடைய விருப்பம். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்த எஸ்தருடைய வாழ்க்கையிலையும் இப்போ பார்க்க போகிற மீனாவோட வாழ்க்கையிலையும் இந்த வாக்கியம் ஒரு பெரிய கேள்விக்குறிதாங்க. மீனாட்ட தொடர்ந்து பேசலாம். வணக்கம் மீனா. வணக்கம். சொல்லுங்கம்மா உங்களுடைய வாழ்க்கையை பற்றி. எனக்கு எல்லாரையும் போல் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி பாம்பே போகிற அன்றைக்கி அவர் ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறாரு. முதல் திருமணமா இது உங்களுக்கு? ரெண்டு பேருக்குமே அவர் விடோயர், நானும் விடோவா இருந்து. உங்களுடைய முதல் திருமணத்தை பற்றி சொல்லுங்களேன். இல்லை, அதை பற்றி ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, அதை பற்றி பேசவும் விரும்பலை நான். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேருமா? அது 4 பொண்ணு, என்னையும் சேர்த்து 4 பொண்ணு ஒரு பிள்ளை. இவர் தான் இப்போ பிரதர் விஷயமா பேச வந்திருக்கேன். அவர் தான் ஒரே பிள்ளை, எங்கள் அண்ணா. அவர் எல்லாருமே பிஎஸ்என்எல் அது மாதிரிலாம் நல்ல வேலையில் இருக்காங்க எல்லாருமே. அப்பா அம்மா இல்லை, அப்பா உயிரோடு இருக்கார், பெரிய அக்காவோட இருக்கார். பட் அவங்களோடலாம் எனக்கு நல்ல டேர்ம்ஸ் கிடையாது. என் காலில் நான் நிற்கலை, டிபெண்டபிளாகவே இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு கேவலம் என்னை கண்டா. 2002 மேரேஜ் ஆச்சு. நீங்கள் வந்து எத்தனை நாள் வாழ்ந்தீங்க அவர் கூட? 11 months தான் வாழ்ந்தேன். அவரை வந்து யாரும் அவங்க அம்மா அப்பாலாம் இன்னி வரை என்கிட்ட வந்து யாரும் அவங்க பேசலை, நேரில் வந்து பேசலை. இவரும் அவர்கிட்ட திரும்பி கூட பார்க்கல. நானும் அந்த நியரிங் அந்த 40 அந்த ஏஜ் போதுன்றனால மெயினாக இந்த கல்யாணம் பண்ணது வயசான காலத்தில். அம்மா வந்து ஹார்ட் பேஷண்ட்டு. அம்மா என்ன சொன்னாங்க, நான் வந்து இறந்துட்டா என்னை பார்க்க உனக்கு ஆள் கிடையாது, மற்ற சகோதரிகளை யாரும் பார்க்க மாட்டாங்க, அவங்கவுங்க ஏதோ சம்பளத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க, நீ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணவே தான் நான் இந்த மேரேஜ் அவங்களே பார்த்து பண்ணி. அவருக்கும் முதல் கல்யாணம் ஆயிருந்ததுனால மறுமணங்கிறதுனால நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அது இது ஆச்சு. அவருக்கும் அப்போ வந்து 47 அவருக்கு வயசு 47. அப்போ அதனால 2 பேருமே வயசான காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேணும். ஏன்னா எல்லா கஷ்ட நஷ்டங்களும் 2 பேரும் அனுபவிச்சிருந்தாலும் ஒரு அளவு பண்பட்டுருக்கும். 11 மாதம் நீங்கள் வந்து வாழ்ந்தீங்கல்ல, அந்த நேரத்தில் உங்கள் கணவர்கிட்ட போய் நீங்கள் பேசினீங்களா? இந்த மாதிரிலாம் கணவரோட தானே இருந்தேன். அப்போ இது பண்ணும்போது தினசரி நீங்கள் கேட்பீங்களா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு? ஆமாம், அது மாதிரி இது பண்ணி கேட்டதுக்கு அவர் வந்து வாயை திறந்தாலே இரிட்டேட் ஆகுறாரு. கல்யாணம் ஆகி போய் 3ஆவது நாள்லேருந்து 5 லட்சம் கொடுத்துட்றேன், போயிடு, வீட்டை விட்டு போயிடு. அவங்களோட அண்ணா ஒய்ஃப் எல்லாம் ஃபோன் பண்ணி இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறமும் நான் இந்த மாதிரி விஷயம் சொல்ல போது கூட யாரும் வந்து இது உண்மையா பொய்யா இந்த மாதிரிலாம் இருக்க பேசி தீர்த்து விடுவோம். இது அவங்க வீட்டிலேருந்து என்ன கல்யாணம் ஆன பிறகும் பிரான்ச்சுக்கு தான் தபால்லாம் வரும், ஃபோன் வரும், எப்படி இருக்க என்னன்னு. நான் வீட்டில் லேண்ட்லைன் வச்சுருக்காரு அவர், முன்னாடியே இருந்தது. ஃபோன் பண்ணி இந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு அவங்க யாரும் வந்து பார்க்கவும் இல்லை, எங்கிட்ட பேசுகிறதும் கிடையாது. கல்யாணமாகி போன பிறகும் அவங்ககிட்ட தான் பேசுவார். அப்போ அவங்ககிட்ட வந்து இந்த வெரி ஃபர்ஸ்ட் டேலேருந்து என்கிட்ட சண்டை போடுறா. அவங்க வீட்டு ஆளுங்கள், அம்மா அப்பா, அவரோட அம்மா அப்பா, பிரதர் பற்றி ஒரு தப்பான ஒரு அப்படியே உருவாக்கிட்டாரு. பேங்க்குல வேலைன்னு ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணின்னு போய் விட்டுட்டு போகுதுட்டு பசிப்பட்டினி இருக்கிறத பார்த்துட்டு அக்கம் பக்கம் தான் காஃபி கொடுக்கறதுலேருந்து எல்லாம் பண்ணுவாங்க. இவர் என்ன செஞ்சுருக்கலாம், ஒன்று வீட்டை பார்த்துக்க ஆள் வேணும்னு ஒரு ஹவுஸ் கீப்பிங் மாதிரி பண்ணியிருக்கலாம், மேரேஜ் பண்ணியிருக்க வேணாம். என்ன மேரேஜ்ன்னு லீகலாக பண்ண தொட்டு தான் நான் வந்து இது பண்ணினேன் ஒழிய
என்னோட உரிமை நான் கேட்க ஆரம்பித்தேன். இத்தனை வருஷம் தனியாக விட்டுருக்காரு, ஒரு பைசா இல்லாத. என் பிரதர் தான் என்னை வந்து அப்பா மாதிரி காப்பாற்றிருந்தான். இப்போ 4 அப்பாவுக்கும் பிரச்சனையாகி எனக்கு இப்போ வயசு 50. ஹைப்போதைராய்டு இருக்குது, சுகர், பிபி எல்லாம் இருக்குது. நான் ஊருக்குலைஞ்சு போயிருக்கேன். நிறைய தடவை சூசைட் அட்டம் பண்ண, அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கூட பிறந்தவங்க 4 பேர் இருந்தும் அவங்க யாராலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறதுனால தன்னுடைய கடைசி காலத்தில் ஆதரவு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மீனா. இப்போ அந்த கணவராலையும் கைவிடப்பட்டு தனக்கு ஆதரவாக இருந்த ஒரே அண்ணனும் தொலைஞ்சு போன நிலைமையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்தார், அவர் தொலைஞ்சு போயிட்டாருன்னு சொன்னீங்க. என்ன ஆச்சு? 2000 முதல்லேருந்து அண்ணா தான் என்னை காப்பாற்றிட்டு இருந்தார். நானும் அம்மா அண்ணா நகர் வீட்டில் இருந்தோம், அவரோட குவார்ட்டர்ஸில். அவர் மேரேஜ் பண்ணிக்கல. நேச்சராக எப்படின்னா, இங்கேருந்து போகிறோம், ஒரு பர்ஸை தொலைச்சிட்டோம், எப்படி வீட்டுக்கு வரணும்னு சடனாக டிசிஷன் எடுத்து வர தெரியாத ஒரு மைண்டு உள்ளவர். ரொம்ப பயந்த சுபாவம். ஒரு புள்ளன்னு செல்லமாக வளர்த்ததுனால அம்மா வந்து ஒரு ரொட்டீன் லைஃபோட இப்போ ஒரு மொபைல் பேச தெரியாது, தானே வந்தால் ரிங் எடுக்க தெரியாது. அது மாதிரி உள்ளவர் சொல்லி கொடுத்தா கூட அப்புறம் மறந்துட்டேன்டி அப்படின்னுவார். அது மாதிரி, அதாவது பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, கேர்லெஸ்ன்னு சொல்ல முடியாது. அவருக்கு எல்லாருமே ஆர் சூரியநாராயணன் பேர், வயசு 54 ஆகுது. மதுரை சென்ட்ரல் எக்ஸைஸு அண்டு கஸ்டம்ஸில் சீனியர் அக்கௌண்டண்ட்டாக இருக்கார், பிஏஓ செக்ஷனில். இப்போ லீவில் வந்தார். அந்த இடத்துலேருந்து தான் நானும் அவனும் வந்தோம். அந்த இடத்துல காணாமல் போயிட்டார் 18/4/2009 அன்னைக்கு. வெறும் பூனல் ஒண்டி இருந்தது மேலே, காவி கலர் வேஷ்டி, அவ்வளோதான். ஒரு பைசா எடுத்துக்கல. இன்னி வேற அபவுட்ஸ் தெரியல. என்ன ஆச்சேம்மா? என்ன ஆச்சுன்னே தெரியல. வீட்டில் எனக்கும் அவருக்கும் என்ன சண்டையோ பிரச்சனையோ எதுவும் கிடையாது. இப்போ அம்மா கிடையாது, அண்ணா கிடையாது, என் கூட பிறந்தவங்களே இப்போ சூரிய வேற காணாமல் போனதுனால நீ தான் உன்னை கொடுமைப்படுத்தி அனுப்பிச்சிட்டேன். ஆம்படையான ஒரு பக்கம் வேற என்ன, உன்னை கண்டாலும் எல்லாரும் ஓடுறாங்கன்னா உன்கிட்ட ஏதோ மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு யார் சொல்றாங்க? பெரியக்கா. 18/4/2009 அன்னைக்கு மீனாவுக்கு ஆதரவா இருந்த ஒரே அண்ணன் சூரியநாராயணன் காணாம போயிட்டாருங்க. இவர் ஞாபக மறதிக்காரர். இவருடைய புகைப்படத்தை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இப்போ காட்டுறோம். இதை பாருங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் யாருக்காவது இவரை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சா எங்களை தொடர்பு கொண்டு எங்களுக்கு தயவு செஞ்சு தெரிவிங்க. சொல்லுங்கம்மா. இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? எதிர்பார்ப்பு என்ன, அண்ணா முக்கியமாக பிரதர் ஆர் சூரியநாராயணன் விஷயத்தில் இப்போ ஹஸ்பண்ட் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணி கோர்ட்டுக்கு போவே இவன் தான் எனக்கு கூட இருந்தார். கூட இருந்து தகப்பன் மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருந்தார். 2 தடவை வந்து இந்த மாதிரி சொல்லாத கொள்ளாத பெரியக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் அங்கே இருக்கணுன்றதுக்காக அப்பா இருக்காருன்னு பார்க்க போவார். அது அப்புறம் அம்மாவோட அந்த ஃபங்க்ஷன் வருஷாப்திகத்துக்கு முன்னாடி மாதம் 2 தடவை பண்ணுவோம். அது மாதிரி போனவர் அங்கே வந்து எல்டர் சிஸ்டர்லாம் என்னை பற்றி இதுவாக அந்த ஆஃபீஸ்க்கு லேட்டாக போவார்னு கற்றுவேன். அதை வந்து ஒரு இது மாதிரி தப்பாக சொல்லியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் மனம் வெறுத்து போய் பேசாத இருந்து, சரி நம்ம பாட்டுக்கு ஏதோ ப்ரைவேட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கலான்ற டைம் அவர் அங்கே இருக்காருன்னு, அதாவது அண்ணா தெரிஞ்ச பிறகு இங்கே இது பண்ணும்போது 2007 இதில் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன், உங்கள் அண்ணா வந்து தொடர்ந்து, அதாவது இங்கேருந்து அவர் போனதுக்கப்புறம் எல்டர் சிஸ்டரும் அவரை தனியாக கொண்டு வச்சு பக்கத்து வீடே இருந்து காஃபி கூட கொடுக்காத, என்ன அவன் சம்பாதிக்கிறான், ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டோம், அந்த மாதிரி ஒரு மெஸ்ஸுலேருந்து ஏற்பாடு பண்ணி சாப்பாடு அது மாதிரி பண்ணியிருக்காளுன்னு என்ன சாமான்லாம் கொண்டு காலி பண்ண, அது என்ன நடந்ததுன்னு தெரியாது எனக்கு. ஆனால் வெளியே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கார் போல இருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்லவளாக நம்மளை பார்த்துருந்தவ இவளை பற்றியும் தப்பாக சொன்னதுனால எங்கிட்ட எப்படியும் பேச முடியும்னு கில்ட்டியில் இருந்திருக்கார் எங்கள் அண்ணன். அவன் அப்படியே எங்கே இருந்தாலுமே எங்கிட்ட இருக்க விரும்பலன்னா கூட நான் இந்த இடத்துல இருக்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போனோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ யாரும் பிடிக்கல, அப்படி சாமியாராக போயிட்டான் சில பேர் அப்படி சொன்னால் கூட அவனுக்குன்னு கடமைகள் இருக்குது. அதை வந்து அவன் சொல்லிட்டு பெரியக்கா அப்பா எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போயிருக்கணுமே ஒழிய என்னை ஏற்கனவே அவங்களுக்கெல்லாம் கண்டா பிடிக்காதுன்ற நிலைமையில இப்படி இவர் பண்ணிட்டு போனது தப்பு. பட் இவர் கான்ஷியஸாக இருக்காரா இல்லை, ஏன்னா இவரும் சுகர், ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக் வந்தவர். எங்கேயாவது மயங்கி விழுந்து ஒரு ஏதோ பிச்சைக்காரன் படுத்துன்னு இருக்கான், இல்லை ட்ரக் அடிக்ட்னு கூட நினச்சி காப்பாற்றாது போயிருக்கலாம் யாராவது. ஏன்னா ஒரு பேண்ட் ஷர்ட்டோடு இருந்தால் கூட என்ன நடந்துன்னு போய் கேட்கலாம். கையில் ஒரு காசும் இல்லை. இப்போ பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீ பிடுங்கி வச்சுன்ட்டியா அப்படின்னு பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் இந்தியன் பேங்க்கில் அவங்க பேங்க் மேனேஜர்ட்டையும் போலீஸோட போய் சொல்லி ஆப்ரேட் ஆகிருக்கா பார்த்தோம், ஆப்ரேட் ஆகலை.
அந்த இதெல்லாம் எல்லா காப்பியும் கொடுத்து ஒரு லெட்டர் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இந்த பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ண காப்பி எல்லாம் அவரோட ஃபோட்டோவோட கொடுத்துட்டு திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்டிமேஷன் கொடுத்துட்டு மேன் மிஸ்ஸிங் ஃப்ளாஷோட சொல்லியிருந்தோம். எங்கே வந்து ஆப்ரேட் பண்ணாலும் ஒரு பணம் கொடுக்கணும், ஏன்னா 30 வருஷம் அக்கௌண்ட் ஹோல்டர், ஒரு பைசா எடுத்துன்னு போகலன்னு போலீஸும் சொன்னாங்க. தே அக்செப்டட். பட் அவங்க அந்த அவரோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது, பட் ஆப்ரேட் ஆகலை அவரோட அக்கௌண்ட்டு. மீனாவுக்கும் அவங்க கணவருக்கும் நடுவில் கோர்ட்டில் கேஸ் இருக்குங்க. இந்த பிரச்சனைக்கு கோர்ட்டு தான் ஒரு நல்ல தீர்ப்பு வழங்க முடியும். ஆனால் எங்கள் சார்பாக நாங்கள் ஒன்று தான் கேட்டுக்கிறோம். மீனாவுடைய அண்ணன் சூரியநாராயணன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நாங்கள் ஒன்று கேட்டுக்கிறோங்க. நீங்கள் உங்கள் தங்க சொல்கிறத பார்த்துருப்பீங்க. அவங்க உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க. நீங்கள் தயவு செஞ்சு திரும்பி வந்து உங்கள் தங்கைக்கு ஒரு ஆதரவாக இருக்கணும். மீண்டும் நாளை மேலும் சில வாழ்க்கை கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.